Kerala and jointly conduct census. I'm happy that together we could conserve the total global population of the Nilagiri Thar. I congratulate Kerala and Tamil Nadu for this task jointly completed in a perfect manner. ഈ മാസം 2025 ഏപ്രിൽ മാസത്തിൽ കേരളത്തിലെയും തമിഴ്നാട്ടിലെയും വനമേഖലകളിൽ നടത്തിയ വരയാടുകളുടെ സംയുക്ത കണക്കെടുപ്പ് സംബന്ധിച്ച റിപ്പോർട്ടാണ് ഇന്ന് ഈ മഹനീയ സദസ്സിന് മുമ്പിൽ നാം പ്രകാശനം ചെയ്തിരിക്കുന്നത്. കേരളത്തിലെ 89 സെൻസസ് ബ്ലോക്കുകളിലും തമിഴ്നാട്ടിലെ 152 ബ്ലോക്കുകളിലുമായി സംരക്ഷിത വനമേഖലകൾക്കകത്തും புறத்துமுள்ள வரையாடுகளுடைய ஆவாச விவசாய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அக்டோபர் 12, 2023 அன்று துவங்கப்பட்டது. சங்க காலத்தில் போற்றப்பட்டு நமது கலாச்சார Ganeshan, Project Director, Nilgiri Thar, PCCF, Research and Education, to evolve unique and distinct methods which will capture the numbers to as close to the actual number as possible. So the fine-tuning of this process has been done jointly with the state of Kerala. And the audience. It's a huge honor for me to be here today. I have been working the last 30 years on wild sheep and goats, mostly in the Himalaya and also in the Nilgiri Thar and Central Asia. But Nilgiri Thar is special. It is special because it is sort of disjuncted. It is separated from where the wild sheep and goat occur. And the wild sheep and goat are important because அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். திரு ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, திரு ராகேஷ் டோக்ரா, Honorable Minister from Kerala, Chief Wildlife Warden of Kerala, Thiru Yashveer Bhatnagar, Thiru Pramod Krishnan, the Chief Wildlife Warden, Thiru Ganeshan, experts, Team Nilgiri Thar, senior officers of the Forest Department, DFOs, project directors, field directors, and my friends in media. உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I want to speak in English and also Tamil because I was an advocate. I can speak in English and also everybody is எல்லாரும் இங்கே இங்கிலீஷில் பேசுனதுனால நானும் பேசலான்னு பார்த்தேன். இருந்தாலும் செலவு இங்கே பேசிய கேரள வனத்துறை அமைச்சர் சசிகரன் அவர்களே, சசீந்திரன் அவர்களே, தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் திரு ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி ஐஎஃப்எஸ் அவர்களே, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா ஐஎஃப்எஸ் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற டாக்டர் யஸ்வீர் பட்நாகர் அவர்களே, வருகை வந்திருக்கின்ற திட்ட இயக்குனர் அவர்கள் கணேசன் அவர்களே, மற்றும் வனத்துறை அலுவலர்களே, நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆஃபீஸர்ஸ், வனத்துறை அலுவலர்களே, வரைபாடு பாதுகாப்பு அலுவலர்கள் அனைவருக்கும் அன்பான கனிவான வணக்கம். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒன்றுமே அது பெரிய இல்லை, எல்லாம் ஆல்ரெடி ஸ்போக்கன் நிறைய பேசிட்டாங்க. இப்போ நான் சொல்ல வந்து ரெண்டு விஷயம். வரையாடில் கணக்கெடுப்பு எதுக்காண்டி நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு 2023 நம்முடைய சீஃப் மினிஸ்டர். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் ஃபார்ம்ட் எ கமிட்டி இன் 2023. அதை நிமித்தம் போடணும் நம்ம. இப்போ இந்த ஆடுகள் கிராஸ் கிங்ஸ் தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிராஸ் கில்ஸ் தேசிய பூங்கா ஒன்று, நீலகிரி முக்கூர்த்தி ஒன்று, ரெண்டுலேயும் நம்ம இருக்காங்க, ஆடுகள் இருக்குது. இப்போ 1303 ஆடுகள் வரையாடுகள் நம்முடைய 1300 சொச்சத்திலிருந்து இப்போ 303 வந்திருக்கு.
கேரளாவில் 1352 ஆடுகள் வரையாடுகள் இருக்குது. மலை ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. நீலகிரி இஸ் அ மவுண்டன் ஏரியா அண்ட் ஆல்சோ கேரளா இஸ் ஃபுல் ஆஃப் ஹில்ஸ் ஏரியா. அது கேரளா பூரா உங்களுக்கு பூரா இருக்கும். இந்த வனத்துறைன்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து 2வது பணக்கார ஸ்டேட் இந்தியாவில். இப்போ நம்முடைய சீஃப் மினிஸ்டருடைய காலத்தில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் நேற்று கூட ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டில் வந்துட்டோம். ஆகவே வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாடு வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப இஸ் எ சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட். 108 பேர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்க. 80% ஆஃப் த அஃபீஷியல்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் தி நார்தன் இந்தியா. அதை பற்றி வி ஆர் நாட் பாதர் பட்டு இந்தியாவுக்குள்ள ஒரே இதாக இருக்கும். ஒரு 20% ஆஃப் பீப்புள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க. டிஎஃப்ஓஸ், ஐஎஃப்எஸ், சிசிஎஃப், அப்புறம் சிஎஃப்எஸ், பிசிசிஎஃப்எஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. என்ன இங்கே வரையாடுகள் பற்றி நம்ம பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா 2 மாநிலம் கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம், கேரளாவும் நம்மளும். இதில் வந்து நம்ம தான் இந்த ஸ்கீமை வந்து துவக்கி வச்சுருக்கிறது வந்து நம்ம தான். we are the priority, given the priority, our chief minister has given the priority from a scientist குழு. ஒரு கேதரிங் வந்து ஒரு குழு மாதிரி போட்டு அதில் சயின்டிஸ்ட்லாம் போட்டு மற்ற நம்மளுடைய செக்ரட்டரிகிட்ட கூட கேட்டு அது சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வரையாடு வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாக என்ன வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தி வரையாடு, என்ன வரையாடுனால நம்மளுடைய பலன் கிடைக்குதுன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டு எதுக்காக துவக்கி வச்சாருன்னா வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம் தமிழ் மண்ணோடு பின்னி பிணைந்துள்ளது ஆறு நம்முடைய வரையாடுகள். அது என்ன காரணத்தினால என்ன அங்கே புல் எல்லாம் மேய்து பல்வேறு உணவுகள்லாம் இப்போ வெஜிடேரியன். அது அந்த ஆடுகளை பொறுத்த மட்டும் அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்றது வந்து என்ன நிறையா புல் வகைகள் சொன்னார் நம்முடைய டைரக்டரு செக்ரட்டரியெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதில் என்ன இப்போ தமிழ்நாடு அரசு வரையாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நீலகிரி வரையாடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வரையாடுகளை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. இந்த திட்டத்தின் வாயிலாக நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் வாழ்விடம் பரப்பளவு துல்லியமாக கணக்கிடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 2வது ஒருங்கிணைப்பு கணக்கெடுப்பு 2வது ஆண்டு இந்த செகண்ட் இயர் அறிக்கையை வெளியிடும் சிறப்புமிக்க நிகழ்ச்சியை கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நம்மளை போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா வரையாடுகள் எண்ணிக்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது என்ன பிரயோஜனம் 2 தான் நம்ம பார்க்கணும். வரையாடுகள் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா அது நம்முடைய தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் இஸ் வெரி வெல். நான் நிறைய துறையில் பார்த்துருக்கேன். 53 வருஷம் அரசியலில் இருக்கேன். பிடபிள்யூடி, ஐவேசி, பிபி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாச்சு டிரான்ஸ்போர்ட். ஆனால் எனக்கு ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு ரிகார்டிங் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறதாக நான் உணர்றேன். ஏன்னா நான் கூட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்கேன், இட்ஸ் எ வெரி குட் டிபார்ட்மெண்ட். என்னை பொறுத்த மட்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனாக இருந்தால் கூட ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் டெடிக்கேட்டடாக எல்லோரும் வேலை செய்கிறீங்க. எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்திருக்கீங்க. இந்தியாவிலேருந்து பல்வேறு முகங்கள்லேருந்து வந்திருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சர்வதேச மற்றும் இந்திய அறிவியல் அறிஞர்கள் கொண்ட ஒரு அறிவியல் குழுவை உருவாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வி ஹாவ் டு ஃபார்ம் ஒரு கமிட்டி ரிகார்டிங் தி இன்க்ளூடிங் அவர் சயின்டிஸ்ட். அது ஒன்று. இந்த அறிவியல் குழு வனவாடுகளின் கணக்கெடுப்பு, அதன் வாழ்விட பிரச்சனைகளுக்கு தீர்வான கண்டறிதல். 2 வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் கமிட்டினா வனவாடுகளின் கணக்கெடுப்பு, தீர்வு கண்டறிதல் பிரச்சனைகளுக்கு. ரேடியோ காலர் மூலம் கண்காணித்தல், வரையாடுகளுக்கு வரும் நோய் மேலாண்மை செய்தல், சோலை புல்வெளிகளான அதாவது இந்த புல்வெளிகளை மீட்டெடுத்தல். இதெல்லாம் இந்த குழு வரலாற்று வாழ்விட பகுதிகளில் வரையாடுகள் மீண்டும் அறிமுகம் செய்தல், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வரையாடுகளை பாதுகாக்க நீண்டகால திட்டத்துக்கான வகுத்தும் மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த குழு உறுதுணையாக இருக்கும். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் தி கமிட்டினா இந்த இன்க்ரீடியன்ட்ஸை தான் நம்ம கமிட்டியில் இருக்கும். வரையாடு கணக்கெடுப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சி.
பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ள உள்ளூர் சமூகங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தன்னார்வலர்கள், வனத்துறை அலுவலர்கள், களப்பணியாளர்கள், வனவிலங்கு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் தி பப்ளிக் அவங்களையும் சேர்த்துக்கிற வேண்டியது. இதில் நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அஃபீஷியல்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகளை வாழ்விடமாக கொண்டுள்ள நீலகிரி வரையாடுகள் புற்களை மேய்ந்து அதன் மூலம் நீர்வளத்தை பெருக்குகிறது. என்ன வாட்ஸ் எய்ம் ஆஃப் தி வரையாடுகள்னால் இது புற்களை சாப்பிட்டு அதன் மூலம் நீர்வளத்தை பெருக்கி தன் மண் வளத்தை மேம்படுத்தி மழைநீரை சேகரித்து கோடை காலங்களில் பயன்படுத்த ஒரு காரணியாக இது அமைகிறது. இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி கோடை காலங்களில் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இம்ப்ரூவ் தி சாயில் அதுக்கும் நீர்வளத்தை பெருக்கிறதுக்கும் வரையாடுகள் பயன்படுது. இந்த கணக்கு நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு எதிர்கால சந்தையினர் நீலகிரி வரையாட்டின் கம்பீரத்தையும் அதன் இயற்கையான வாழ்விடத்தையும் நிலைவலத்தையும் காணும் உறுதி செய்வோம். இது ஃபார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. அவங்க செக்ரட்டரிகிட்டே நம்ம சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னாடி அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்காங்க. இதில் என்ன நம்ம செய்யணும்னா வரையாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம கேரளாவை மிஞ்சணும். நம்ம சசீந்திரன் அவர்களுடைய ஸ்பீச்சு கேட்டால் அவர் கேரளாவில் அவர் மலையாளத்தில் பேசினார். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு, அவ்வளோ முழுமையாக புரிஞ்சுக்கிற முடியல. we are not able to understand the entire language of மலையாளம். ஆனால் நம்முடைய வரையாட இந்த ஸ்கீம் இப்போ அவங்க கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களுடைய பட் ஸ்கீமுங்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் தான். அவர் சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் கிவன் தி அமௌண்ட். எவ்வளோ 21 கோடி இன்னும் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பார்க்குறேன் கொடுத்துருக்காரு. ஆக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் 25 கோடியே 18 லட்சம் கொடுத்துருக்காரு. கொடுத்து இப்போ வரையாடு கணக்கு எடுக்கிறது. ஆகவே எல்லா நான் இப்போ விசிட்டட் அந்த மாஞ்சோலி எஸ்டேட்டு எல்லாம் போயிட்டு முண்டந்துறை வரையாறு இல்லையா. இப்போ நம்ம இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 33% வந்தால் தான் நம்ம அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அது நம்ம ஜனத்தொகை 67% இருக்கணும். நம்முடைய கணக்கு 33% இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய இப்போ ஜனத்தொகை கூட்டிகிட்டே போகுது. இப்போ பாரதிய காலத்தில் 30 கோடி இருந்தது, இப்போ 143 கோடி. சைனாவோட நம்ம 5 கோடி கூட ஓட்டிட்டோம். நம்ம இந்தியாவில் 8 கோடி 14 லட்சம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். 6 கோடி எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. இப்போ நம்முடைய தலைவர் சிஎம் காலத்தில் 8 கோடி 14 லட்சம் பேர் இருக்கான். அது ஜனத்தொகை கூட்டிகிட்டே போகுது. நார்த் இந்தியாவிலும் கூடுது, அது ஒரு பக்கம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வனத்துறையை பொறுத்த மட்டும் இந்த மிருகங்கள் நம்முடைய 33% நம்ம உறுதி செய்யணும். அதுக்கு நம்முடைய நிறைய ஃபைல் வர்றப்ப நான் பார்க்குறேன், நிறையா ஃபைல் அனுப்புகிறாங்க. அது எப்படின்னா நம்முடைய வனத்துறை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு 3500 மலையில் பார்த்தோம். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்கள் கவர்மெண்ட் ரேட்டு தான் கொடுக்கலாம், நீங்கள் போய் செக்ரட்டரியை பார்த்து ப்ரப்போசல் கொடுங்க, எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படி சொல்லியிருக்கேன். அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வனத்துறை 33% கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் வனத்துறை இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற பேர் வாங்கிடலாம். ஆகவே நீங்கள் அதுக்கு உள்ள வேலையை எல்லா டிஎஃப்ஓக்களும் எல்லா கன்சர்வேட்டர்ஸும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும். நாங்கள் மேலே சொல்கிறது ஒரு பக்கம், கீழே இருந்து நீங்கள் வேலை செய்யணும். ஆகவே நம்ம 33% நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய நிறையா கேட்குறாங்க. இப்போ ரோடுகள் இப்போ ட்ரைபிள்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60,000 பேர் இருக்கான் ட்ரைபிள்ஸ். அவன் ஓட்டு போடணும்னு வச்சுங்க. இஸ் கம்மிங், எலெக்ஷன் இஸ் கம்மிங் இந்த 2026 வரப்போகுது. அது பின்னாடி மக்களுடைய விருப்பப்படி நம்ம எலெக்ஷன் பண்ண போகிறோம். அதில் ஜனங்கள் ஓட்டு எல்லா ட்ரைபிள்ஸும் ஓட்டு போடணும். ஒரு காலத்தில் ட்ரைபிள்ஸ்னால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. இந்த குடிசைகளில் விடுங்காங்க, மலை ஏரியாவில் ஒரு கழுதையில் ஏற்றிக்கிட்டு போகிறது, ஓட்டு பெட்டியெல்லாம் அதுவும் இல்லை. இட் இஸ் நாட் அ குட். எல்லோரும் ஓட்டு அளிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வனத்துறையில் இப்போ நான் சிஎம்கிட்ட கூட ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். என்னுடைய லெட்டர் பேடில் ஒரு எழுதி கொடுத்தேன். நீங்கள் ஒரு 500 கோடி பணம் கொடுங்க, நிறைய ரோடு போட்டு விட்ருவோம். எல்லா மலைகள்லேயும் ரேட்டு எப்படி கொடுக்கணும்னா நம்முடைய ஹைவேஸ் ரேட்டு கொடுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்டை வாங்கிக்கிறீங்க. ஹைவேஸ் ரேட்டு நமக்கு இப்போ 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா ஹைவேஸ் ரேட்டு இப்போ 70 லட்ச ரூபா இப்போ கூடி இருக்குது.
இப்போ பிடபிள்யூ நான் பார்த்தேன் 5 வருஷம் பார்த்தேன், ஐவிஎஸ் பார்த்தேன், பிடபிள்யூ பார்த்தேன், ஒன்றுபட்ட பிடபிள்யூ, இபி பார்த்தேன். அதில் எனக்கு தெரியும். அதனால் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஃபைனான்ஸுக்கு வந்திருக்கேன். அந்த பேப்பரு உதயச்சந்திரன் அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆக நான் என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனுடைய செக்ரட்டரியும் முயற்சி பண்ணணும். மற்ற நீங்களும் இங்கே இருக்கிற ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸு, சிசிபி, சிசிஎஃப் எல்லோரும் முயற்சி பண்ணணும். ஆக நம்முடைய வரையாடு திட்டம்ங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம தான் ரூபா கொடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். இதில் குழு போட போகிறோம். நம்ம கேரளாவில் பக்கத்தில் அவங்க ஸ்டேட் வந்து எப்படின்னா ஃபிஃப்த் ஹில்ஸாக இருப்போம். இப்போ நம்ம மாதிரி இருக்க மாட்டாது. இப்போ நம்ம இதில் வந்து 38 ஸ்டேட் இருக்குன்னா 32 33 ஸ்டேட்டில் தான் ஒரு 5-6 ஸ்டேட் வந்து தரை மாற்றமாக தான் இருக்கும். நம்ம டிஎஃப்ஓ தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த காட்டுக்கருவ மரம் இதெல்லாம் பார்க்க முடியும். மலை ஏரியாவில் இருந்தால் தான் நம்முடைய மரங்கள்லாம் பார்க்க முடியும். அது இப்போ திருநெல்வேலியில் இப்போ இருக்காருன்னா கீழே ஒரு டிஎஃப்ஓ இருப்பார், மேலே ஒருத்தர் இருப்பார், டெப்டி டைரக்டர். அவர் அந்த முண்டந்துறை, புலிகள் காப்பகம், யானைகள் காப்பகம் இதெல்லாம் பார்ப்பார். அதே மாதிரி தென்காசியில் கூட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நிறைய போடணும். கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குது ஏறினா. அது கொஞ்சம் செக்ரட்டரி பிசிசிஎஃப் கவனிக்கணும். நம்ம குளிக்க வராங்க, நிறைய வர்றாங்க. நீங்கள் வசூல் பண்ணுறது பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம வி ஹேவ் டு ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் டு தி பப்ளிக். நம்ம வந்து ஜனங்களுக்கு ஒரு வேண்டிய நன்மைகளை செய்யணும். ஆகவே அரசு அலுவலர்கள் தான் ஒர்க் பண்ணால் தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து 2026 சீஃப் மினிஸ்டர் வந்தேன், நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் ஈ வில் கம். அதில் ஒன்றும் பிரச்சனையை நீங்கள் ஒன்றும் கவனிக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். பட் இப்போ நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா, எங்கெங்கே நம்முடைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜனங்கள் போய் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அது போயிட்டு சுற்றுலா ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஜனங்கள்லாம் வரமாட்டான். இப்போ வீட்டுக்கு 10 கார் வச்சுருக்கேன். எல்லோரும் போகிறோம்ல, ஸ்கூட்டரில் போகிறேன், யார் சைக்கிளில் போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிய கிடையாது. ஆகவே எல்லோரும் இப்போ சுற்றுலா இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறான்னா, ஏர்ன் பண்ணுற பணத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. முன்னாடி சேமிப்பு இருக்கும். எங்கள் ஐயாவெலாம் வந்து 2 பெரிய மிராஸ்தார். ஆனால் அவர் கட்டுறது பிறகு இந்த கோமணம் தான் கட்டியிருப்பார். அவருக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அப்படி கோமணம் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏர்ன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. ஆகவே நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். சீஃப் மினிஸ்டர் சொல்கிறது எல்லாமே பொதுமக்களுக்கு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கை வரணும். வனத்துறையா சரி, நம்ம இடைஞ்சல் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் போயிட்டு நமக்கு சின்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தி விடாது. நீங்கள் கீழே இருக்க டிஎஃப்ஓ தான் பார்க்கணும். நாங்கள் சுங்கியான்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஆடு மாடு மேய்க்கிறதுல இப்போ சீமான் கூட ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் தேவையில்லாது. மாடுகளை வச்சு நம்ம தான் எல்லாம் விவசாயி தானே. இப்போ நம்ம அமைச்சர் நான் விவசாயி தான். அரசியல் 53 வருஷமாக இருக்கேன்னு தவிர, பட் ஐ ஆம் த அக்ரிகல்ச்சரிஸ்ட். நான் அட்வொகேட்டாக படித்தேனுங்கிறத தவிர எனக்கு என்ன விவசாயம் தெரியாதா? மாடு தெரியாதா? ஆடு தெரியாதா? இப்போ நம்ம கூட தலைவர் ஒரு கால்நடை வளர்ப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. அது யார் போடுறது என்னன்னு தலைவர் அது முடிவு பண்ணுவார். அது முடிவு பண்ணிவிடும். நம்ம சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுவார். அது முடிவு பண்ணுறோம். ஆகவே நம்முடைய வனத்துறை வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் தி இந்தியா. நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் தின்னு சொல்கிறத காட்டில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேர் வாங்க, நம்முடைய வனத்துறை பேர் வாங்கணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும். இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட கேரளா மினிஸ்டரும் பேசினார். அவர் கொஞ்சம் வயசு என்பது இப்போ எனக்கு வயசு என்னன்னு கேட்காது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வயசெல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு வயசு கூட இருக்கும், குறைச்சிருக்கேன். அதெல்லாம் செயல்பாடு முக்கியமானவர்களாக இருந்தால்தான் வருவோம் பதவிக்கு, இல்லைன்னா வரமாட்டோம். நான் எலெக்ஷன்லேயே 12 தவணை நின்றுருக்கேன். 4 தவணை தோற்றுருக்கேன், 8 தவணை ஜெயிச்சிருக்கேன். நான் தோல்வியை பற்றி கவலைப்படுறது, வெற்றியை பற்றி பெரிய இது கண்டுக்கிறதும் இல்லை. ஆகவே வர எலெக்ஷன் நிறைய ஓட்டு போடுவாங்க. ஏன் தொகுதிக்கு மொத்தம் 1200 கோடிக்கு செஞ்சுருக்கு. நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ ஒரு மனசானவர். என்ன சொல்கிறோமோ அதை பூரா செஞ்சு கொடுத்துருவார். அதனால் ஓட்டு ஈஸியாக வந்துடுவோம். ஆகவே நம்முடைய துறையை நம்ம நல்லா பார்க்கணும்னு சொன்னால் வனத்துறை இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து 108 பேர் ஐஎஃப்எஸ் இருக்கீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஐஏஎஸ்க்கு அடுத்து ஐபிஎஸ், ஐபிஎஸ்க்கு அடுத்து ஐஎஃப்எஸ், 3 பேர். ஆக நீங்கள் வந்து இந்தியன் சர்வீஸ்
நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் அழைத்த நம்முடைய செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள வன பாதுகாவலர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சீனிவாச ரெட்டி, டோக்ரா மற்றும் டிடிக்கள் மற்ற கணேசன் மற்ற எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீலகிரி வரையாடு திட்டம் வெற்றி பெற வேண்டும். நம்ம 2 விஷயம் நான் செக்ரட்டரிட்டு சொல்லியிருக்கேன், அவங்க பண்ணுறோம்னு இருக்காங்க. ஒன்று, கோயம்புத்தூரில் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது, அது மதுரை பக்கத்துக்கு ஒன்று கொண்டு வரணும். 2வது, ஜூ வந்து வேலூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நம்முடைய பெரிய ஜூ ஒன்று இருக்கே இங்கே இருக்கே, அது என்ன ஊர், வண்டலூர், எல்லாம் 1500 ஏக்கர் இருக்குது. இதெல்லாம் ரைட். பட் நார்த்தில் சவுத்தில் கிடையாது. அதுக்காண்டி திருச்சியில் ஒரு ஜூ ஒன்று ஏற்கனவே இடம் இருக்குது. 400 ஏக்கர் வாங்கிட்டு போட்டு அவர் செல்வராஜ் காலத்தில் வாங்கியிருக்காரு, ஃபாரஸ்ட் மினிஸ்டராக அப்போ கலைஞர் இருந்திருக்காரு. அப்புறம் போட்டாங்க. அது எடுத்து ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தான்னு நம்ம செக்ரட்டரி சொல்லியிருக்கேன். நானே நேரடியாக முதலமைச்சர் சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பகுதியில் மக்கள்லாம் வந்து பார்க்குற மாதிரி நம்முடைய வனத்துறையின் மூலமாகவே நடத்தலாமா. இப்போ எப்படி நம்முடைய இதை நடத்துகிறோமோ, அந்த இங்கே இருக்குது ஷூ நடத்துகிறோமோ அதே மாதிரி அதையும் நடத்தலாம் என்பதை மாத்திரம் தெரிவித்து கொண்டு நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்கள்.